இளந்தளிர் சேனல்ல கேவி ஹிந்தி சிலபஸை தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்றோம். சப்ஸ்கிரைப் பண்ணி லேர்ன் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்க போறது கிளாஸ் 6 லெசன் 2. இந்த லெசனோட பேரு பச்பன். பச்பன் அப்படின்னா சைல்ட்ஹுட், குழந்தை பருவம்னு அர்த்தம். நம்மளோட ரைட்டர் கிருஷ்ணா ஷோப்தி அப்படின்றவங்க அவங்களோட குழந்தை பருவத்தை பத்தி இந்த லெசன்ல எழுதியிருக்காங்க. அவங்களோட குழந்தை பருவத்திற்கும் இப்ப இருக்கிற குழந்தை பருவத்துக்கும் என்னெல்லாம் வித்தியாசம் இருக்கு, ஸோ எப்படிலாம் காலங்கள் மாறி இருக்கு அப்படின்றத பத்தி இந்த லெசன்ல எழுதியிருக்காங்க. வாங்க லெசனுக்கு போகலாம். மை तुम्हें अपने बचपन की ओर ले जाऊंगी. मैं तुमसे कुछ इतनी बड़ी हूँ कि तुम्हारी दादी भी हो सकती हूँ, तुम्हारी नानी भी, बड़ी बुआ भी, बड़ी मौसी भी. परिवार में मुझे सभी लोग जीजी कहकर ही पुकारते हैं. सो என்ன சொல்றாங்க அவங்க அப்படின்னா, நான் உங்களை என்னோட பச்பன், அதாவது என்னோட சைல்ட்ஹுட்டுக்கு உங்களை நாங்கள் கூட்டிட்டு போறோம் வாங்க அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நான் உங்களோட ரொம்ப பெரியவங்க, நீங்க என்ன எந்த மாதிரி எல்லாம் மனசுல நினைச்சுக்கலாம் அப்படின்னா, தாதின்னு நினைச்சுக்கலாம், நானின்னு நினைச்சுக்கலாம். ஸோ தாதி அப்படின்றதும் பாட்டி தான், நானின்றதும் பாட்டி தான். தாதி அப்படின்றது வந்து அப்பா வழி பாட்டி, நானின்றது அம்மா வழி பாட்டி ஆகும். மடி பூவா அப்படின்னா அத்தை அப்படின்ற ஸ்தானத்திலேயே நீங்க வச்சுக்கலாம், மௌசி சித்தின்ற ஸ்தானத்திலேயே நீங்க வச்சுக்கலாம். பரிவார் மே முஜே சபி லோக், என்ன எல்லாருமே எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா, என்னோட குடும்பத்துல எல்லாரும் எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா ஜி அக்கா அப்படின்னு என்ன கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. हाँ, मैं इन दिनों कुछ बड़ा यानी उम्र में सयाना महसूस करने लगी हूँ, शायद इसलिए कि पिछली शताब्दी में पैदा हुई थी. मेरे पहने ओढ़ने में भी काफी बदलाव आए हैं. पहले मैं रंग बिरंगे कपड़े पहनती रही हूँ, नीला, जामुन, ग्रे, काला, चॉकलेटी. अब मैं कुछ ऐसा करता ही कि सफेद पहनो, गहरे नहीं ஹல்கே ரங். ஸோ இது வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் இப்போ கொஞ்ச காலங்களாக படா யானி உமர்மே சயானா மஹசூஸ் கர்னே லகும். நான் இப்போதான் வந்து என்னோட ஏஜ் வந்து ஜாஸ்தி ஆயிருக்கு, நான் க்ரோன் அப் ஆயிருக்கேன். சயானா மஹசூஸ், நான் அதை வந்து ஃபீல் பண்றேன், க்ரோன் அப் ஆயிருக்கேன்றதை ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஷாயத் இஸ்லியே கி பிச்லி ஷாதாப்தி அப்படின்னா வந்து செஞ்சுரின்னு அர்த்தம். அதனால தான் நான் பின்னாடி இருக்க செஞ்சுரியில பிறந்திருக்கேனோ என்னமோ அப்படின்னு சொல்றாங்க. மேரி பெஹினே ஓட்னே அப்படின்னா நான் போட்டுக்கிற இந்த ட்ரெஸ்ஸஸ் இருக்கு இல்லையா, நான் போடுற ட்ரெஸ்ஸஸ் கூட நிறைய பத்லாவ் அப்படின்னா டிஃபரன்ஸ் ஆயிருக்கு, நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பெஹலே மே ரங் பிரங்கே, ஃபர்ஸ்ட்லாம் எனக்கு வந்து கலர்ஃபுல்லான ட்ரெஸ்ஸஸ் தான் பிடிக்கும், ஆனா இப்போ எனக்கு அப்படி கிடையாது. இப்போ எனக்கு எந்த மாதிரி பிடிக்குதுன்னு பாத்தீங்கன்னா சஃபேத் அப்படின்னா ஒயிட் கலர் தான் எனக்கு பிடிக்குது. அது கூட கெஹரே நஹி ஹல்கே அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப டார்க் கலரா எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு வந்து ரொம்ப லைட் கலர் தான் பிடிக்குது அப்படின்னு சொல்றாங்க. मैंने पिछले दशकों में तरह की पोशाकें पहनी हैं. पहले फ्रॉक, फिर निकर वॉकर, स्कर्ट, लहंगे, गरारे और अब चूड़ीदार और घेरदार कुर्ते. सो என்ன சொல்றாங்க, போஷாக்கே அப்படின்னா நான் வந்து நிறைய காஸ்டியூம்ஸ்னு அர்த்தம். நான் நிறைய காஸ்டியூம்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். ஷாதாக்கும் அப்படின்னா வந்து டிகேட், அதாவது ஒரு 10 இயர்ஸ் பேக் வந்து நான் நிறைய போட்டிருக்கேன். என்ன மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ராக்கு, நிக்கர் பாக்கர்ஸ், நிறைய டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்போ எனக்கு என்ன பிடிக்குதுன்னு பாத்தீங்கன்னா சுடிதார் அவர் கேர்தார் குர்த்தே அப்படின்னா வந்து கேர்தார் குர்த்தேனா ரொம்ப லூஸான ட்ரெஸ்ஸஸ் தான் எனக்கு இப்போ பிடிக்குது அப்படின்னு சொல்றாங்க. बचपन के कुछ फ्रॉक तो मुझे अब तक याद है. हल्की नीली और पीली धारी वाला फ्रॉक, गोल कॉलर और बाजू पर भी गोल कफ, एक हल्के गुलाब रंग का बारीक चुन्नटे वाला घेरदार फ्रॉक, नीचे गुलाबी रंग की फ्रॉक. ஸோ அவங்க கிட்ட எந்த மாதிரி ஃப்ராக்ஸ்லாம் இருந்துச்சு, அவங்க எப்படி அதெல்லாம் வந்து அவங்க இன்னும் கூட ஞாபகம் இருக்கு. எனக்கு சில ட்ரெஸ்ஸஸ்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா, ஸோ அது மாதிரி எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தாரிவாலா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நெட்டட் ஃப்ராக்னு அர்த்தம். கோல் காலர் அப்படின்னா ரவுண்ட் காலர் ட்ரெஸ்ஸஸ்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாரிக் சுன்னேட்டா வாலா அப்படின்னா ஃபிளீட்ஸ் வச்ச ட்ரெஸ்ஸஸ்ல எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. उन दिनों फ्रॉक के ऊपर के जेब में रुमाल और बालों में इतराते रंग बिरंगे रिबन का चलन था. लेमन कलर का बड़े प्लाटों वाला गर्म फ्रॉक जिसके नीचे फर टकी थी. 2 ट्यूनिक भी याद है, एक चॉकलेटी रंग का और अंदर की कोटी प्याजी, दूसरा ग्रे और उसके साथ सफेद कोटी.
ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, முன்ன இருக்க ட்ரெஸ்லாம் ஜேப் மே ருமால், ருமால் அப்படின்னா கர்ச்சிப் வைக்கிறதுக்கான வசதி இருக்கும். பாலோ மே இத்ராத்திய ரங்கு பி ரங்கே ரிப்பன், அது நிறைய நாங்கள் கலர்ஃபுல்லாக ரிப்பன் கட்டிப்போம். நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து எனக்கு இன்னும் பிளாட்டோ வாலோ அப்படின்னா அதுவும் ஃப்ளீட்ஸ் வச்சிருக்க ட்ரெஸ் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நீச்சே ஃபர் டக்கீத்தி அப்படின்னா ஃபர் இருக்கிற மாதிரி ஃப்ராக்ஸ்லாம் எனக்கு நிறைய இருக்கு. இவங்க எல்லாமே வந்து அவங்களுக்கு ஞாபகம் இருக்கிற அந்த ஃப்ராக்கு சின்ன வயசு அவங்க போட்ட ட்ரெஸ்ஸை பத்தி சொல்றாங்க. அந்தர் கி கோட்டி பியாஜி, ஸோ ஆனியன் கலர் ட்ரெஸ் இருக்கும், சாக்லேட் ரங்க ட்ரெஸ் எல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. मुझे अपने मोज और स्टॉकिंग भी याद है। बचपन में हमें अपने मोज खुद धोने पड़ते थे, वह नौकर या नौकरानी को नहीं दिए जा सकते थे, इसकी सख्त मनाही थी। हम बच्चे इतवार की सुबह इसी में लगाते, धो लेने के बाद अपने अपने जूते पॉलिश करके चमकाते। जब जूते कपड़े या ब्रश से रगड़ते तो पॉलिश की चमक उभरने லத்தி. ஸோ இதில் என்ன சொல்றாங்க, மோஜ் அப்படின்னா சாக்ஸ்ன்னு அர்த்தம். ஸோ இந்த சாக்ஸ், ஸ்கர்ட், ஸ்டாக்கிங்ஸ்லாம் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மோஜ் கூத் தோனிப்படுத்த, ஏன்னா எங்களோட சாக்ஸை நாங்களே தான் துவைச்சிக்கணும். இதை வந்து நௌக்கரானி அவங்க கிட்ட வந்து நாங்கள் கொடுக்கக்கூடாது. இஸ்க சத்து அப்படின்னா நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இதை எங்கள் வீட்டிலலாம் ஃபாலோ பண்ணுவாங்க. இதை நாங்களே தான் செய்யணுன்றதா அது ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல் எங்கள் வீட்டிலலாம். இத்துவார் அப்படின்னா வந்து சண்டேஸ்ல நாங்கள் வச்சே நாங்களாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில எழுந்தணும், சுப கிசிக்குமே லகாத்து, இந்த வேலை தான் நாங்கள் காலையிலே செய்வோம். எங்களோட சாக்ஸ், ஷூஸ் எல்லாம் வந்து தொடச்சி எடுத்து வைப்போம். ஜூத்தே பாலிஷ் கர்க்கே சம்காத்தே, ஜூத்தே எங்களுடைய ஷூஸை வந்து என்ன பண்ணுவோம், நாங்களே பாலிஷ் பண்ணி சம்காத்தே அப்படின்னு ரொம்ப ஷைனிங்காக நாங்கள் வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பிரஷ் சே ரகர்த்தே, பிரஷ் இல்லைன்னா நாங்கள் துணியால் துடைக்கும் போது இன்னும் ரொம்ப அந்த பாலிஷ் ரொம்ப ஷைனிங்காக தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. சர்வர் मुझे आज भी बूट पॉलिश करने अच्छा लगता था, हालांकि अब नई नई किस्मत के शू आ चुके हैं। कहना होगा कि ये पहले से कहीं ज्यादा आरामदेह है। हमें जब नए जूते मिलते उसके साथ ही छालों का इलाज शुरू हो जाता. सो इधर என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் என்ன பண்ணுவோம், பூட் பாலிஷ் பண்ணுறது எனக்கு இப்போ கூட ரொம்ப பிடிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நயி கிஸ்மத், இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நியூ ட்ரெண்டிங் புதுசான நிறைய ஷூஸ் வந்திருக்கு. அது கூட எப்படி இருக்குன்னா ஆராமத்தே அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளான ஷூவாக கூட இருக்கு. முன்னெல்லாம் நாங்கள் ஷூ வாங்கும் போதே எங்களுக்கு என்ன கொடுப்பாங்க, ஜாலோங்கா இலாஜ் அப்படின்னா ஸ்கின்னுக்கான அந்த ஒரு ஆயின்மெண்ட்டும் கொடுத்துருவாங்க. இந்த புது ஷூஸ் எல்லாம் போடும்போது நம்மளுக்கு அந்த ஒரு இச்சிங் மாதிரி வரும் இல்லையா, ஸோ அதுக்காக எங்களுக்கு அது முன்னாடியே கொடுத்துருவாங்க, ஷுரு ஹோ ஜாத்தா. ஸோ அதுவே நாங்கள் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. जब कभी लंबी सैर पर निकलते अपने पास रुई जरूर रखते, जूते लगा तो रुई मोज के अंदर। हाँ, हमारे तुम्हारे बचपन में तो बहुत फर्क हो चुका था. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம், லம்பி சைர் அப்படின்னா லாங் வாக் போகும்போது எங்கள்கிட்ட என்ன கொடுத்துருவாங்க, அந்த சாக்ஸ்குள்ள வந்து ஷூஸ்குள்ள வந்து நாங்கள் என்ன வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூயி அந்த காட்டனை வச்சுக்க சொல்லுவாங்க. ஆமாம், எங்களுடைய பச்பனுக்கும் உங்கள் பச்பனுக்கும் பஹுத் ஃபர்க் அப்படின்னு நிறைய டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. हर शनिवार को हमें ऑलिव ऑयल या कैस्टर ऑयल पीना पड़ता, यह एक मुश्किल काम था। शनिचर को सुबह से ही नाक में इसकी खंड आने लगती। छोटे शीशे के गिलास जिन पर ठीक खुराक के लिए निशान पड़े रहते, उनके देखते ही मितली होने लगती. ஸோ ஹர் சனிவார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எவ்ரி சாட்டர்டேஸ் வந்து சில இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்களே, ஒரு ஃபேமிலியில் இதை தான் செய்யணும், சண்டேஸ் வந்து நீங்கள் இதை பண்ணணும், சாட்டர்டேஸ் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சாட்டர்டேஸ் எல்லாமே வந்து ஆலிவ் ஆயில் இல்லைன்னா கேஸ்டர் ஆயிலை வந்து அவங்களுக்கு குடிக்க சொல்லுவாங்க. ஸோ இவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு அந்த சாட்டர்டே எழுந்திருக்கும் போதே எங்களுக்கு வந்து அந்த தேக்தே ஹி மித்லி ஹோனிலக்கு அதை பார்க்கும் போதே அந்த மெஷர்மெண்ட் இருக்கிற ஷிஷோ அப்படின்னா சோட்டே ஷிஷோனா ஒரு சின்ன டம்ளர், அந்த சின்ன மெஷர்மெண்ட் இருக்கிற டம்ளரை பார்க்கும் போதே எங்களுக்கு எப்படி இருக்கும்னா அந்த வாமிட்டிங் சென்சேஷன் மித்லி ஹோ ஜாத்தே அப்படின்னா என்னன்னா எங்களுக்கு அதை वॉमिटिंग सेंसेशन नौजिया ஒரு மாதிரி எங்களுக்கு வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. मुझे आज भी लगता है कि अगर हम ना भी पीते वह शनिवार दवा तो कुछ ज्यादा बिगड़ने वाला नहीं था, सेहत ठीक ही रहती. ஸோ இப்போதான் எனக்கு தோணுது, இப்போ வளர்ந்ததுக்கு அப்புறம் தோணுது, இந்த சாட்டர்டேஸ் இதை குடிக்கலனா கூட என்னோட சஹியத் எப்படி இருக்கும், என்னோட ஹெல்த் எப்படி இருக்கும், நல்லா தான் இருந்திருக்குமோ என்னமோ அப்படின்னு அவங்க இப்போ இதை ஃபீல் பண்றாங்க. तुम्हें बताऊंगी कि हमारा समय और तुम्हारा समय भी कितनी दूरी हो चुकी है. ஸோ உங்கள்கிட்ட நான் இதை தான் சொல்ல நினைக்கிறேன், எங்களோட சமயத்துக்கும் உங்களோட சமயத்துக்கும் ரொம்ப நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. यहाँ तक कि बचपन की दिलचस्पियां भी बदल गई है. दिलचस्पियां அப்படின்னா இப்போ இருக்கிற ஒரு சில்ட்ரனோட இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா
அது கூட ரொம்ப டிஃப்ரெண்டா தான் எனக்கு தோணுது. பதல் கை ஹே, அவங்களுடைய ஜில் தசி, அவங்களுடைய மனசு விரும்புற அந்த இன்ட்ரெஸ்ட் கூட ரொம்ப டிஃப்ரெண்டா தான் எனக்கு தோணுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. याद रहे उन दिनों कुछ घरों में ग्रामोफोन थे, रेडियो और टेलीविजन नहीं थे. हमारे बचपन की गुल्फी आइसक्रीम हो गई है, कचौड़ी समोसा पाइडजिन में बदल गया है. शहदूद और फालसे और कसकस के शरबत கோக் பெப்சி மே. ஸோ என்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்கு, வீட்டில் இருக்க பொருள்ல என்ன சேஞ்சஸ் இருக்கு, நம்ம சாப்பிட்ற அந்த ஐட்டம்ல என்னெல்லாம் சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உன் தினம் கோக் நஹி லெமனேட் விம்டோ மில்தி தி. ஸோ இப்பெல்லாம் இருக்க மாதிரி கோக் பெப்சி எல்லாம் அப்படின்னா கிடையாது. அப்போ நாங்கள் என்ன சாப்பிடுவோம் அப்படின்னா லெமனேட் விம்டோ தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. शिमला और नई दिल्ली में बड़े हुए बच्चों को वेग्रस और टेविको रेस्तरां की चॉकलेट और पेस्ट्री मजा देने वाली होती. हम भाई बहनों की ड्यूटी लगती शिमला माल से ब्राउन ब्रेड லானே கி. ஸோ இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, ஷிம்லா இல்லை டெல்லியில் வளர்ந்தவங்களுக்கு இதை பற்றி தெரியும். அவங்க என்ன சொல்றாங்க, அங்கே இருக்க குழந்தைங்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா வேக்ரஸ் அவர் டேவிகோ இந்த அந்த ரெஸ்டாரண்ட் இருக்க சாக்லேட் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். அதில் இருக்க பேஸ்ட்ரி அப்படின்ற அந்த பிரெட் டைப்பான அந்த ஃபுட்டு வந்து உங்களுக்கு நல்லா ஞாபகம், அவங்களுக்கு நல்லா அது தெரியும். அதோட டேஸ்ட் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஸோ அப்போ இருக்கிற எங்களோட டியூட்டி என்னன்னா அந்த ப்ரௌன் பிரெட் வாங்கிட்டு வரது தான் அது எங்களோட டியூட்டியே அப்படின்னு சொல்றாங்க. हमारा घर माल से ज्यादा दूर नहीं था, एक छोटी सी चढ़ाई और गिरजा मैदान पहुंच जाते. वहां से एक उतरते और माल पर कन्फेक्शनरी काउंटर पर तरह तरह की पेस्ट्री और चॉकलेट की खुशबू मनभावती. ஸோ அந்த இடத்துல போகும்போதே எங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ரொம்ப எங்கள் வீட்டிலேருந்து அது ரொம்ப தூரம் கிடையாது, ரொம்ப கிட்ட தான். சோட்டிசி சடாய் ஒரு சின்ன ஒரு ஹில் மாதிரி இருக்கும், அது ஏறி இறங்குனா அங்கே வந்து கிர்ஜா மைதான் இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு கொஞ்சம் தூரம் தான் நாங்கள் நடந்து போவோம். அந்த இடம் அந்த கன்ஃபெக்ஷனரி கவுண்டர் அந்த இடத்துல போனாலே எங்களுக்கு என்ன வாசனை வரும்னா பேஸ்ட்ரி ஒரு சாக்லேட் கி குஷ்பு, அந்த வாசனை வந்து எங்கள் மனசை வந்து அப்படியே கவர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. हमें हफ्ते में एक बार चॉकलेट खरीदने की छूट थी. सबसे ज्यादा मेरा पास ही चॉकलेट टॉफी का स्टॉक रहता. मैं चॉकलेट लेकर खड़े खड़े कभी ना खाती. घर लौटकर साइड बोर्ड पर रखी देती और रात के खाने के बाद बिस्तर में लेटकर मजा ले खाती. ஸோ நானும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதை வாங்கிட்டு வந்து உடனே எல்லாம் சாப்பிட மாட்டேன், சைட் போர்டில் வச்சிடுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், பிஸ்தர் மே லேட்டுக்கர். ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆராம்சே ரொம்ப ரெஸ்ட் எடுத்த மாதிரி படுத்துக்கிட்டு மசாசே காத்தி ஹூ அப்படின்னு சொல்றாங்க. அப்போதான் நான் அதை சாப்பிடுவேன். ஷிம்லா கே காஃபல் பி பஹுத் யாத் தே கட்டே மீட்டே. ஸோ அங்கே இருக்க ஒரு வகையான ஒரு ஃபுட்டை பற்றி சொல்கிறாங்க. அது எப்படி இருக்குன்னா கட்டே மீட்டே, ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்கும் புளிப்பாகவும் இருக்கும். குச் ஏக்தம் லால் குச் குலாபி रस भरी कसमल सोचकर ही मुंह में पानी भर आए. चेस्टनट एक और गजब की चीज, आंख पर भूने जाते और फिर சில்கே உத்தார்கர் மூமே. ஸோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்கே ஷிம்லாவில் இருக்கிற அந்த ஒரு வகையான ஒரு ஃப்ரூட் பற்றி சொல்றாங்க. கட்டை மீட்டேவா இருக்கும், ரொம்ப லால், அது ரெட் கலராகவும் குலாபி லைட் ரோஸாவும் இருக்கும், ரஸ்பெரி. ஸோ இதை பற்றி யோசிக்கும் போதே சோச்கர்கி மூமே பானி பராய், எனக்கு அப்படியே ரொம்ப வாட்டரி ஆகுது என்னோட மவுத்தே. எனக்கு அதை சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வந்து இன்னும் இருக்கு. செஸ்னட் எக்தம் கஜப் சீஸ், செஸ்னட் அப்படின்ற அந்த நட்ஸ் கூட ரொம்ப நல்லா இருக்கும். ஆக் பர் பூனி அப்படின்னா அதை வந்து லைட்டா சூடு பண்ணி அதை வந்து என்ன பண்ணுவாங்க இவங்க, அதை ஊதி அந்த நம்ம அந்த நட்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த தோல் எல்லாம் பறக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஊதி சாப்பிடும்போது அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சனே ஜோர் கரம் और अनार दाने का चूर्ण. ஸோ இதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா அந்த நட்ஸ் கூட போட்டிருப்பாங்க இல்லையா, அதை பத்தி சொல்றாங்க. அது ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் சொல்றாங்க. சனே ஜோர் கரம் की पुड़िया जो तब थी वह अब भी नजर आती है. ஸோ புடியா அப்படின்னா வந்து அந்த பேப்பர் கோன் செஞ்சு கொடுப்பாங்க. பேப்பர் கோன் செஞ்சு சூடா அதில் வந்து கடலை எல்லாம் போட்டால் எப்படி இருக்கும், ஸோ அந்த டேஸ்ட்டை பற்றி தான் இவங்க சொல்றாங்க. ஸோ அந்த புடியா அந்த கோனை பற்றி அவங்க சொல்றாங்க. அதோட இது வந்து இன்னும் நசர் ஆத்தி है, இன்னும் கூட எனக்கு அது பார்வையிலே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. पुराने कागजों से बनाई हुई इस पुड़िया में निरा हाथ का कमाल है. ஸோ அதில் கை விட்டு நிரா ஹாத், அது கை விட்டு சாப்பிடும் போது அது மேல இருந்து கீழே போற அந்த அழகை பற்றி அவங்க சொல்றாங்க. நீச்சே से तिरजी
लपटते हुए ऊपर से इतनी चौड़ी की चने आसानी से हथेले पर पहुंच जाए. ஸோ மேல இருந்து கீழே வர இல்லையா, அந்த இதை பத்தி சொல்றாங்க. ஊப்பர் சே இத்தனி சௌடி, ஸோ ப்ராடா இருந்து கீழே வந்து அது வந்து லைட்டா போற, அது ஆசானி से அதனால ரொம்ப ஈஸியா என்னால சாப்பிட முடியுதுன்னு சொல்றாங்க. एक वक्त था जब फिल्म का गाना झना जोर गरम बाबू मैं लाया मजेदार. ஸோ இது மாதிரி ஒரு பாட்டு வந்திருக்கு அந்த டைம்ல, எங்க டைம்ல. அந்த பாட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஜனா ஜோர் கரம் உன் தினோ ஸ்கூல் கே ஹர் பச்சோं को आता है. ஸோ எல்லாருக்குமே அந்த பாட்டு ரொம்ப, ஒரு சில பாட்டுகள் ரொம்ப பிரபலமா இருந்தா நம்ம எல்லாருமே அது பாடுவோம் இல்லையா. ஸோ அந்த காலத்துல அவங்களோட சைல்ட்ஹுட்ல இருந்த அந்த பாட்டை வந்து அவங்க இப்ப ஞாபகப்படுத்துறாங்க. कुछ बच्चे पुड़िया पर तेज मसाला पुरकवाते, पूरा गिरजा मैदान घूमने तक यह पुड़िया चलती. एक एक चना पापटी मुंह में डालने और कदम उठाने में एक खास ही लय रफ्तार. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அந்த கிர்ஜா மைதான் ஃபுல்லா घूमने அப்படின்னா அதை சுத்தி சுத்தி அந்த புடியான்னு சொல்றாங்க, அந்த பேப்பர் கோன் வச்சு நாங்க சாப்பிட்டுட்டே எல்லாருமே சுத்திட்டே இருப்போம். அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும், அது எங்களுக்கு ஞாபகத்திலே இருக்கு. மூமே டாலே, அது ஒரு வேர்க்கடலையா அதை சாப்பிட்டுட்டே நாங்க வந்து சுத்திட்டு இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. चुटपन में हमने शिमला रिज पर बहुत मजे किए हैं, घोड़े की सवारी की है. शिमला के हर बच्चे को कभी ना कभी यह मौका मिल ही जाता है. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, ஷிம்லா ரிஜ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மேலே ஏறி பார்க்குற அந்த மாதிரி ஒரு இதுவும் நாங்கள் வந்து மசாக்கியா அது நாங்கள் பார்த்துருக்கோம், அதுவும் நாங்கள் செஞ்சுருக்கோம். கோடாக்கி சவாரி, அதாவது குதிரை சவாரி வந்து இங்கே இருக்கிற ஒரு குழந்தைங்களுக்கும் அந்த சான்ஸ், மௌக்கா அப்படின்னா வந்து அந்த சான்ஸ் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. हम जाने क्यों घोड़ा को कुछ कब्तर करके समझते, उन पर हंसते थे. ननिहाल के घोड़े खूब हर्ष्ट पुष्ट और खूबसूरत, उनकी बात फिर कभी. ஸோ இப்போ என்ன சொல்றாங்க, நான் அவங்க குதிரைகளை பத்தி சொல்றாங்க. ஒரு குதிரை எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப ஹர்ஷ்ட் புஷ்ட், ரொம்ப கொழு நல்லா இருந்துச்சு. ஸோ அதை பத்தி, கோடாவை பத்தி நான் அப்புறமா சொல்றேன் அப்படின்னு அவங்களே இந்த முடிச்சுக்கிறாங்க. ஷாம் கோ ரங் பிரங்கே गुब्बारे, सामने झागू का पहाड़ ऊंचा, चर्च के घड़ियां बजती तो दूर दूर तक उनकी गूंज फैल जाती. लगता इसके संगीत से प्रभु ईश्वर स्वयं कुछ कह रहे हैं. ஸோ என்ன சொல்றாங்க, ரங்கு குப்பாரே அப்படின்னா பலூன்ஸ். அந்த இடத்துல மவுண்டெயின்ல போய் பார்க்கும்போது, ஷிம்லா அந்த இடத்துல பார்க்கும்போது நிறைய வந்து மவுண்டெயின்ஸ் இருக்கும். அந்த பார்க் பக்கத்துல சாம்னே ஜாகு கா பஹாட், நிறைய வந்து மவுண்டெயின், சின்ன சின்ன ஹில்ஸ் இருக்கும். சர்ச் இருக்கும். சர்ச்ல பாத்தீங்கன்னா அந்த பெரிய கடிகாரம் இருக்கும் இல்லையா, அதோட சவுண்ட் வந்து நல்ல சவுண்டா கேட்கும் போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இந்த சங்கீத் வந்து பிரபு ஈஸ்வரே வந்து அவரே பண்ண மாதிரி தோணுது அப்படின்னு சொல்றாங்க. सामने आकाश पर सूर्योदय हो रहा है, गुलाबी सुनहरी धारियां नीले आसमान पर फैल रही है. दूर दूर फैले पहाड़ों के मुगड़े गहराने लगे और देखते देखते बत्तियां ढिमढिमाने लगी. रिज पर की रौनक और माल की दुकानों की चमक के भी क्या कहना. स्काइटल पॉइंट की बीट से उभरते கோலாஹல். ஸோ இந்த இடம் எப்படி இருக்கும்னா ரொம்ப கோலாகலமா இருக்கும், ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். ஸோ குலாபி சுன்ஹரி தாரியா, ஸோ அந்த ரோஸ் கலர்ல அந்த சன் செட் எல்லாம் ஆகிறதுக்கு வந்து பார்க்கறது ரொம்ப நல்லா இருக்கும். தூர் தூர் ஃபைலே பஹாடோம் கே முகடே, அந்த மலை மூட்டம் வந்து அந்த சேர அந்த இடம் கெஹரானே லகே அவர் தேக்தே தேக்தே பத்தியும் டிம்டிமா. ஸோ பத்தியும் அப்படின்னா அந்த லைட் எல்லாம் வந்து ரொம்ப டிம்டிமா, ரொம்ப மின்னல் மாதிரி வந்து போற மாதிரி எங்களுக்கு தெரியும். அது வந்து போகிறது வந்து ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அங்கிருந்து பார்க்கும் போது துக்கானம், நிறைய கடைகள் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். இதெல்லாம் பார்க்கறது வந்து உம்ராத் ரொம்ப கண்ணுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. सर्वर स्काइटल पॉइंट के ठीक सामने उन दिनों एक दुकान हुआ करती थी, जिसके शोरूम में शिमला कालका ट्रेन का मॉडल बना हुआ था. इसकी पटरियां, उस पर घड़ी छोटे छोटे ठिम्बों वाली ट्रेन, एक और लाल टीन की छत वाला स्टेशन और सामने सिग्नल देता खंबा थोड़ी थोड़ी दूर पर बनी सुरंगे. ஸோ இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு ஷாப் இருக்கும். அந்த ஷாப்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷிம்லா கால்கா ட்ரெயின் கா மாடல். ஸோ ஒரு மாடல், இந்த ட்ரெயினோட மாடலே இங்க வச்சிருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இஸ்கி பட்ரியா உஸ் பர் கடி சோட்டே சோட்டே டிம்பாவலினா அதோட கம்பார்ட்மெண்ட்ஸ் கூட ரொம்ப, இப்போ ஒரு பொருளே வந்து சின்னதா பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா. ஸோ அது பார்க்கறது ரொம்ப சின்ன அந்த மாடல், சின்ன மாடலா வச்சிருக்க ட்ரெயின் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். லால் டின்
की जटवाला स्टेशन और ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் வந்து லேண்ட் ஆகுற மாதிரி ஸோ அந்த ஸ்டேஷனோட மாடலே அந்த இடத்துல வச்சிருப்பாங்க. அது ரொம்ப அழகா இருக்கும். थोड़े थोड़े दूर पर बनी சுரங்க சப்வே இருக்குல்ல சுரங்கன்னா அந்த சப்வே கூட அந்த இடத்துல சின்ன மாடலா பண்ணியிருப்பாங்க அந்த ஷாப்ல அப்படின்னு சொல்றாங்க. पिछली सदी में तेज रफ्तार वाली गाड़ी वही थी. कभी कभी हवाई जहाज भी देखने को मिलते. दिल्ली में जब भी उनकी आवाज आती बच्चे उनके देखने बाहर दौड़ती. दिखता एक भारी भरकम பக்ஷி உடா ஜா ரஹா ஹே பங்கு ஃபவுலாக்கர். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ட்ரெயினோட சத்தம் கேட்கும்போது தில்லி அந்த இடத்துல இருக்க பச்சே உனக்கு தேக்னே பாகர் எல்லா குழந்தைங்களும் அதை பார்க்கறதுக்காக வெளியில ஓடி வருவாங்க. அதை பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா பக்ஷி உடா ஜா ரஹா ஒரு பறவை வந்து டக்குன்னு அந்த ஃபிளைட் இருக்கு இல்லையா அந்த கீழே இருந்து எடுத்து பறந்துக்கிற மாதிரி இருக்கும். பங்கு ஃபைலாக்கர் அந்த விங்ஸை வச்சு பறந்து போற மாதிரி இருக்கும் அது பார்க்கறதுக்கு. எஹ் தேக்கோ அவர் வஹு காயப். ஸோ ஒரு நிமிஷம் பார்க்கறதுக்குள்ள அது எப்படி இருக்குன்னா காயப் மறைஞ்சு போயிடும். उसकी स्पीड की स्पीड ही इतनी तेज लगती. हाँ गाड़ी के मॉडल वाली दुकान के साथ एक और ऐसी दुकान थी जो मुझे कभी नहीं भूलती. ஸோ அந்த இடத்துலயே வந்து இன்னொரு கடை இருந்துச்சு. அது என்னால் அது மறக்கவே முடியாது. यह वह दुकान थी जहाँ मेरा पहला சஷ்மா பனாத்தா வஹா ஆங்கோங் கே டாக்டர் அங்கிரேஸ் தே. ஸோ என்னோட சஷ்மா அப்படின்னா கண்ணாடி. அந்த கடைகள்ல இன்னொரு கடை இருந்ததுல அந்த கடையை என்னால் மறக்கவே முடியாது. ஏன் மறக்க முடியாது அப்படின்னா அந்த இடத்துல தான் என்னுடைய பெஹலா சஷ்மா நான் முதல்ல போட்ட கண்ணாடி அங்கதான் வாங்கினாங்க. அங்க இருக்க டாக்டர் வந்து ஒரு அங்கிரேஸ் ஒரு இங்கிலீஷ்காரர் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. शुरू में चश्मा लगाना बड़ा अटपटा लगा. छोटे बड़े मेरे चेहरे की ओर देखते और कहते आंखों में कुछ तकलीफ है. इस उम्र में ऐनक दूध पिया करो. मैं डॉक्टर साहिब का कहा दोहरा देती. कुछ देर पहनूंगी तो ऐनक उतर जाएगी. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்லாருமே வந்து நான் ஃபர்ஸ்ட் கண்ணாடி போடும்போது எல்லாருமே நம்மளை கொஸ்டின் பண்ணுவாங்களா அதே மாதிரி ஷுருமே சஷ்மா லகனா படா அட்படா எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. ரொம்ப ஒரு மாதிரி அன்ஈஸியா நான் இருந்தேன். எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் வந்து இது போட்டுட்டே இருக்க ஆங்கோமே குछ தக்லீஃப் ஏதாவது உனக்கு கண்ணில் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்கறாங்க. இஸ் உமர்மே எனக்கு இந்த வயசுலயே நீ கண்ணாடி போட்டுட்டேன்னு கேட்கறேன். தூத் பியோ கரோ தண்ணி நிறைய பால் குடிக்கணும் இந்த மாதிரி எனக்கு நிறைய பேர் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் உடனே டாக்டர் கிட்ட போய் கேட்டேன். அப்ப டாக்டர் என்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குछ देर पहनूंगी तो ऐने कुदर கொஞ்ச நாள் போட்டாலே நீங்க வந்து இது பண்ணிக்கலாம் கொஞ்ச நாள்ல சரியாயிடும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. वैसे डॉक्टर साहब ने पूरा आश्वास दिया था लेकिन चश्मा तो अब तक नहीं उतरा. नंबर बस कम ही होता रहा. मैं अपने आप इसकी जिम्मेदार हूँ. जब आप दिन की रोशनी को छोड़कर रात में टेबल लैंप के सामने काम करेंगी तो इसके अलावा और क्या होंगी. ஸோ இவங்க என்ன சொல்றாங்க டாக்டர் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க ஆனா எனக்கு எதுவுமே நடக்கல. நான் இன்னும் கூட கண்ணாடி போட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. லேக்கின் சஷ்மா தோ அப் தக் நஹி உத்தர இன்னும் நான் அதை கழுத்துல நான் போட்டுட்டு தான் இருக்கேன். நம்பர் குறைஞ்சிட்டே போகுது இன்னும் வீக் ஆயிட்டே தான் நான் போறேனே தவிர வேற எதுவும் நடக்கல. मैं अपने आप इसकी जिम्मेदार இதுக்கு நான் மட்டும்தான் பொறுப்பு. என் கண்ணு வந்து ப்ராப்ளமா இருக்கிறதுக்கு என் கண்ணு வந்து கண்ணாடி போட வேண்டியதுக்கு நான் மட்டும்தான் அதுக்கு காரணம். ஜப் ஆப் தின் கி ரோஷினி கே சொட். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சின்ன வயசுல டே லைட் எல்லாம் விட்டுட்டு ராத்துமே டேபிள் லேம்ப் நைட் டைம்ல வந்து டேபிள் லேம்ப் வச்சு அந்த வெளிச்சத்துல வந்து நான் என்னோட வேலையெல்லாம் செய்வேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு கண்ணாடி போடுறதை விட வேற என்ன நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. जब पहली बार मैंने चश्मा लगाया तो मेरा एक चचेरी भाई ने मुझे छेड़ा. देखो देखो कैसे लग रही है. ஸோ ஃபர்ஸ்ட் நான் கண்ணாடி போடும்போது என்னோட ஒரு அண்ணன் என்ன பண்ணாங்க. ஸோ நம்ம கூட இருக்கிற நம்மளுடைய அண்ணன் தம்பிங்க கிண்டல் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி எங்க அண்ணன் என்ன பண்ணாங்க தேக்கோ தேக்கோ கைசல் லகிரி இது பாரு எப்படி இருக்காங்க கண்ணாடி போட்டா இவங்க எப்படி இருக்காங்க பாருன்னு அப்படின்னு அவங்க கிண்டல் பண்ணிட்டு. ஸோ அவங்க அண்ணன் எப்படி அவங்களை கிண்டல் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா आंख पर चश्मा लगाया ताकि सुझे दूर की यह नहीं लड़की को मालूम சூரத் பனி லங்கூர் கி. ஸோ அவங்க எப்படி கிண்டல் பண்ணாங்க பாரு இவங்க கண்ணாடி போட்டிருக்காங்க அதனால நான் இவங்களை என்ன சஜஸ்ட் பண்றேன் சுச்சி அப்படின்னு சஜஸ்ட் பண்ணதுன்னு அர்த்தம். நான் என்ன சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னா இது வந்து லடுக்கி கிடையாது லங்கூர் அப்படின்னா ஒரு மங்கி மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க கிண்டல் பண்றாங்க. சூரத் பனி லங்கூர் கி அப்படின்னு இவங்க கிண்டல் பண்றாங்க. மை கீஜி கி முஜே பர் யஹ் क्यों दोहराया जा रहा है पर शेर बुरा ना लगा. ஸோ சின்ன வயசுல எனக்கு என்ன தோணுச்சு ஏன் என்று இந்த மாதிரி கிண்டல் பண்றேன்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட என்ன பண்ணேன் கீஜி நான் ரொம்ப அவங்களை கத்துனேன். ஆனா எனக்கு என்ன தோணுச்சு லாஸ்ட்ல ஷேர் பூரான லகான நான் என்னது நான் வந்து ஒரு சிங்கம் நான் இதுக்கும் பயப்பட மாட்டேன் நானே ஃபீல் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. जब वह चाय पीकर चले गए तो मैं अपने कमरे में जाकर आईने
के सामने खड़ी हो गई. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் போயிட்டு கண்ணாடி முன்னாடி என்னையே நான் பார்த்துக்கிட்டேன். कई बार अपने को देखा, ऐनक उतारी फिर पहनी फिर उतारी, देखते रही. ஸோ என்னையே நான் வந்து திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருந்தேன். சூரத் பனி லங்கூர் கி நஹி நஹி ஹா. ஸோ அவங்க சொன்ன பாட்டை நானும் நம்ம ஒருவேளை மங்கி மாதிரி தெரியுறோமோ, சூரத் பனி லங்கூர் கி அப்படின்னு நான் திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டேன். அப்புறம் இல்லை அப்படின்னு நானே சொல்லிக்கிட்டேன். मैंने अपने छोटे भाई का टोपा उठाकर सिर पर रखा, कुछ अजीब लगा, अच्छा भी और मजाकिया भी. तब की बात थी, अब तो चेहरे के साथ घुल मिल गया है चश्मा. जब कभी उतरा हुआ होता है तो चेहरे खाली खाली लगने लगता है. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் ரூம்குள்ளே போய் என்ன பண்ணுவேன், கண்ணாடி கழட்டி போட்டு பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பாய் கா டோப்பா அப்படின்னா அந்த பெரிய தொப்பி இருக்கும் இல்லையா, ஹேட் மாதிரி இருக்கும். ஸோ அதை கழட்டி நானே போட்டு பார்த்துப்பேன். குச் அஜீப், ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது. அச்சாபி அவுர் மசாக்கியாபி. ஸோ நிறைய வந்து ஜாலியாக நானே இதை பண்ணிப்பேன். ஸோ சின்ன வயசு சில பழக்கங்கள் இருக்கு இல்லையா, அதை பற்றி சொல்றாங்க. தப்கி பாத் ஹை அப் தோ செஹரே கே சாத் குல்மில் ஹோ கயா சஷ்மா. ஸோ இப்போ எனக்கு அந்த கண்ணாடி என் முகத்தோட நல்லா செட் ஆகிட்ட மாதிரி தோணுது அப்படின்னு சொல்றாங்க. आद आ गया वह टोपा, खाली फ्रेम का चश्मा और लंगूर की सूरत. ஸோ எனக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கு இன்னும். ஸோ அந்த டோப்பி, அந்த ஃப்ரேம், பிளாக் ஃப்ரேம் போட்ட வந்து அந்த கண்ணாடி, லங்கூர் की सूरत. ஸோ மங்கி மாதிரி நான் இருந்தேனா அப்படின்னு பற்றி நானே யோசிச்சு பார்க்குறேன். हाँ, इन दिनों शिमला में मैं सिर पर टोपी लगाना पसंद करती हूँ. मैंने कई रंगों की जमा कर ली है. कहा टुपटों का ओढ़ने और कहाँ सहज सहल सुमिते वाली ஹிமாச்சல் டோப்பியா. ஸோ இப்போ கூட வந்து ஹிமாச்சலத்துலேருந்து வாங்கின அந்த நிறைய வகையான அந்த ஸ்கார்ஃப் எல்லாம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் என்கிட்ட இருக்கு. அதெல்லாம் வந்து அது ஒரு பழக்கமாகவே இருந்துச்சு. நான் நிறைய அந்த மாதிரிலாம் வாங்கி வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து கிருஷ்ணா சோபி அவங்களுடைய சைல்டுஹுட் ஞாபகங்களை பற்றி அவங்க எழுதின ஒரு அழகான கதை. நீங்களும் லைன் பை லைன் படித்து அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.